Hi students, welcome to my channel. அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் 10th 11th 12th கொஸ்டின்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு 12th முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு சொசைட்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க, அண்ட் பிஃபோர் தட் ஒரு பேரண்ட்ஸோட அடாப்டேஷன் நம்ம இருந்திருப்போம். நெக்ஸ்ட் நீங்கள் போகும்போது காலேஜுக்கு போகும்போது ஒரு புதிய ஒரு சொசைட்டியில் நீங்கள் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். நிறைய லாங் டிஸ்டன்ஸ் போய் நீங்கள் படிக்கிற மாதிரி, தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு சொசைட்டிக்குள்ளே நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு என்ட்ரு ஆகக்கூடிய ஒரு ஃபீல். அப்போ அந்த சொசைட்டியில் நீங்கள் எப்படி சர்வே பண்ணலாம், என்னென்ன ஒர்க்கை நம்ம வந்து ரொட்டீனாக நம்ம செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஃபியூ டிப்ஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த டைட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூத் ஆஃப் வெல்த், த ட்ரூத் ஆஃப் வெல்த், அந்த உண்மையை நமக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் சில 10 டிப்ஸை கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், செலக்ட் யுவர் டிசைர் கோர்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் என்ன செய்யணும்னா செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் வந்து டாக்டருக்கு படிக்கணும், இல்லை அக்ரி படிக்கணும், அதர்வைஸ் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் தென் வாட் அபவுட் யுவர் எய்ம்? உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதான் டிசைர் கோர்ஸ். உங்களுக்கு பிடிச்ச அந்த குரூப்பை என்ன செய்யுங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன், ப்ராப்பர் ஸ்லீப். மோர் ஆர் லெஸ் 6 or 7 hours ஸ்லீப்புங்கிறது இட் இஸ் ஹெல்த்தியஸ்ட் பாடி இட் செல்ஃப். அது உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதாவது கண் ஐ இரிட்டேஷன்ஸ், அந்த ஐ இரிட்டேஷன்ஸ் நம்ம ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னா ப்ராப்பர் ஸ்லீப் வந்து கம்பல்சரி நமக்கு தேவை. அண்ட் தேர்ட் ஒன், அவர் பாடி இஸ் ஃபர்ஸ்ட் ஹோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹோம் எப்படி நம்ம ஒரு ஹோம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருப்போம், எவ்ரி திங் ஆல்சோ அதே போல் நம்முடைய சரீரம் ஒரு அறை மாதிரி. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதல்ல உங்கள் ஃபிசிக்கலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் தட் மென்டல் ஒரே எதுவுமே இருக்காது. அப்போ ஃபிசிக்கல் இருந்தால் மாத்திரமே மற்ற எல்லா ஒர்க்குமே நம்மளால பண்ண முடியும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹோல் பாடி இட் செல்ஃப். அண்ட் ஃபோர்த் ஒன், டாலரேட் யுவர் பெயின். ஸோ எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலும் அதை டாலரேட் பண்ண கற்றுக்கணும். அதாவது இப்போ நிறைய இன்சிடென்ட் வி கேன் அக்செப்ட் எனி அதர் ஃபெயிலியர்ஸ். ஏதாவது நமக்கு நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், சில டெம்டேஷன்ஸ் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட டெம்டேஷன் இருந்தாலும் அதை நினச்சிங்க, அந்த வலியை நீங்கள் தாங்கிக் கொள்ளணும். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, ஓவர் லோடாக இருக்குது, என்னால் படிக்க முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கக்கூடாது. ஸோ டாலரேட் அவர் பெயின், அக்செப்ட் அவர் ஃபெயிலியர்ஸ், இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதான் ஃபோர்த் ஒன். அண்ட் ஃபிஃப்த் ஒன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய அடிக்டாக இருக்காங்க, மொபைல் அடிக்டாக இருக்காங்க. ஸோ அதே போல் நிறைய விதமான பேட் ஹேபிட்ல அடிக்டாக இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லாமல் உங்களை நீங்களே என்ன செய்யுங்க, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுல அதில் அடிக்ட் ஆகுங்க, உங்களை அதை மேன்மைப்படுத்துங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை என்ரிச் பண்ணுறதுக்கு என்ன செய்யுங்க, அதில் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலி சேஞ்ச் மாறும். அண்ட் சிக்ஸ்த் ஒன், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செய்யுங்க, மரியாதை கொடுக்கறதுனால அந்த மரியாதை நம்மளால் வாங்க முடியும். அப்போ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டாம், நிற்க வேண்டாம். அதே போல் எப்படி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஒபே பண்ணுறீங்களோ அதே போல் தான் நெக்ஸ்ட் ஒபே ஃபார் அதர்ஸ். மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒபே பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதே போல் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்து. செவன்த் ஒன், வெயிட் ஃபார் யுவர் ஷைன். அப்போ நம்ம ஷைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்படி நம்ம பொறுமையை நம்ம கையாளுறோம் அப்படி ஸ்டடீஸில், அதே போல் தான் அப்படி பொறுமையை கையாளும் போது லாஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செய்யலாம், நீங்கள் வந்து ஷைன் பண்ண முடியும். எதை குறித்து ஒரி பண்ணாதீங்க. எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் அதை வந்து ரிலாக்ஸாக நீங்கள் என்ன செய்ய பண்ணுங்க. அப்படி ரிலாக்ஸாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யலாம், கண்டிப்பாக ஃபைனலாக நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒர்க்கில் வந்து நம்ம கிளியர் கட்டாக நம்ம ஷைன் பண்ண முடியும். எய்த்து, நெக்லெக்ட் இஸ் அ நெகட்டிவ் தாட்ஸ். மோரலஸ் நம்ம நிறைய டைமில் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸில் என்ன செய்யுங்க, அவாய்ட் பண்ணுங்கள். எப்போதுமே பாசிட்டிவாக பேசி பழகுங்க. இது என்னால் முடியாது, இது என்னால் சக்ஸஸ் பண்ண முடியாது, என்னால் இந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஐ ஃபீல் வெரி டஃப், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அந்த மாதிரி ஹேபிட்டை நீங்கள் விட்டுருங்க. அப்போ நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் நீங்கள் கைவிடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ் உங்கள் மைண்டில் கொண்டு வரும்போது நம்மளால் முடியும், அப்போ முடியும்னு சொல்லி பாருங்க, எல்லாமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட். நைன்த்து நம்ம பார்க்கக்கூடியது, கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம் அவுட் ஃப்ரம் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அப்போ கம்ஃபர்டான ஒரு ஜோனில் நம்ம உட்கார்ந்துருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நல்ல ஒரு ஜாப் கிடச்சி
ஒரு சேலரியில் உட்கார்ந்துருக்கும் போது சரி இந்த சேலரி நமக்கு போதுமானதாக இருக்கணும்னு சொல்லி அதே கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம உட்காராம நெக்ஸ்ட் வாட் அபவுட் அவர் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதே போல் எப்படி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, ஒர்க் பண்ணுறதுல உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து கொடுக்குறாங்க. அப்போ நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்க்ரிமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நார்மலாக இது போதும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய வட்டத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க. ஃபைனலாக நம்ம பார்க்குறது ஹாவ் அ கிளியர் விஷன். கிளியர் விஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்யூச்சரை குறித்த ஒரு நல்ல விஷன் வந்து வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்முடைய ஃப்யூச்சர் லைஃப்பில் எப்படி இருக்க போகிறோம், ஸோ அதுக்கு உண்டான என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை, என்னென்ன ஒர்க் அவுட்டில் நம்ம பண்ணணும் அப்படிங்கக்கூடியதை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி செயல்படுங்க. ஸோ இந்த பார்த்த இந்த 10 டிப்ஸை நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் லைஃப்பில் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சொசைட்டியில் நம்ம போகும்போது இந்த 10 டிப்ஸை நீங்கள் உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ரொட்டீனாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் ஃபியூச்சரை நம்மளால் என்ன செய்ய முடியும், அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இஸ் தேர் எனி டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.